சின்ன மாமா சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான் பார்க்க போறோம். இப்போ தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டல் போனாங்க இல்லையா? தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டல் போனதுல டாக்டர் வந்து சேதுகிட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் 3 வாரத்துக்கு இவங்க கண்டிப்பா நடக்கவே கூடாது. இவங்க கால் எடுத்து கீழ வச்சு நடந்தாங்கன்னா, அது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிரும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இவங்கள ரொம்ப சேஃப்டியா பார்த்துக்கங்க. ஏன்னா, அவங்க இப்போ கர்ப்பமா வேற இருக்காங்கல்ல. இந்த நேரத்துல அவங்களுக்கு வலிச்சதுன்னா, உள்ள இருக்க கருவுக்கும் வலிக்குங்க. அதனால நீங்க தான் கொஞ்சம் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேதுக்கு இங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பன்னு பார்த்து வசந்தி, "ஏம்மா தமிழ்ச்செல்வி தான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, நான் என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறவா? நான் அழைச்சிட்டு போனா கூட இருந்து பார்த்துப்பேன்ல." "ஏய் வசந்தி, என்ன பேசுற நீனு? ஏன் என் பேராண்டி இல்லையா? ஏன் பேராண்டி நீ பார்த்துக்க மாட்டியா தமிழ்ச்செல்விய? சொல்லுடா வாய் தொறந்து." "நானே பார்த்துக்கிறேன் அப்பத்தா" அப்படின்னு சொல்லவும், தமிழ்ச்செல்விக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் வசந்திக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்பத்தா இத காரணமா வச்சு எப்படியாவது 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்ச்செல்விய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க சேது. அழைச்சிட்டு போயிட்டு சேது வந்து தமிழ்ச்செல்விக்கு தேவையானத உணவு வைக்கிறாரு. அத பார்க்கும்போது தமிழ்ச்செல்வி சந்தோஷப்படுறாங்க. பரவால்ல, அவரு மாறிட்டாரு அப்படின்னு. அப்பதான் சேது என்ன பண்றாருன்னா, கை கால் கழுவலான்னு பாத்ரூம்ல போறாரு. அப்போ தமிழ்ச்செல்வி வலிக்கி விழுந்த சோப்ப பார்க்குறாரு. பார்த்தோனே சேதுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்ச்செல்வி யூஸ் பண்ற சோப் மாரி தெரியலையேன்னு சொல்லிட்டு, மேல பார்க்குறாருன்னு பார்த்தா, தமிழ்ச்செல்வி யூஸ் பண்ற சோப் அங்க இருக்கு. சேது யூஸ் பண்ற சோப் தனியா இருக்கு. அப்போ இது யார் சோப்பு புதுசா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, சோப்ப எடுத்து வந்து தமிழ்ச்செல்விட்ட கேட்டாரு சேது. "தமிழு, இந்த சோப்பு யாருது?" அப்படின்னு கேட்கவும், "தெர்ல மாமா. யாருதுன்னு தெர்லையே. ஏன்? இந்த சோப்பு தான் வழுக்கி நீ கீழ விழுந்திருக்க. உன் சோப்பும் மேல இருக்கு. என் சோப்பும் மேல இருக்கு. அப்போ இது யார் சோப்பு?" அப்படின்னு கேட்கவும், உடனே தமிழுக்கு, "தெர்ல மாமா. ஆனா இது வரைக்கும் தான் நான் விழுந்திருக்கேன். எனக்கும் ஞாபகம் இருக்கு." அப்படின்னு சொல்லவும், அப்போ இது யார் பண்ணியிருப்பா? யார் சோப்பு கீழ கிடந்திருக்கும்? அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்காரு. சேது உடனே எடுத்து வந்து கருப்பட்ட கேட்கிறாரு. மாமா, இந்த சோப்ப நீ எதுவும் வாங்கிட்டு வந்தியா? ஏன் மாப்ள? இல்ல மாமா. இந்த சோப்பு வலிக்கு தான் தமிழ்செல்வி பாத்ரூம்ல வலிக்கி விழுந்திருக்கா. ஆனா இது நான் யூஸ் பண்ற சோப்பும் இல்ல. அவ யூஸ் பண்ற சோப்பும் இல்ல. அப்ப இந்த சோப்பு யார்தா இருக்கும்? அப்படின்னு கேட்கும்போது, இது தாமர கால்ல வாங்கிறாங்க. உடனே போயிட்டு சாவித்திரி சொல்றாங்க. அம்மா, தமிழ்செல்வி பாத்ரூம்ல சோப்பு வலிக்கி தான் விழுந்தா. ஆனா தமிழ்செல்வி யூஸ் பண்ற சோப்பும் இல்லையாம். சேது மாமா யூஸ் பண்ற சோப்பும் இல்லையாம். புதுசா ஒரு சோப்பு வலிக்கு தான் அவ கீழ விழுந்திருக்கான்னு, சேது மாமா அது என்னமோ பெரிய சிபிசிஐடி விசாரணை மாரி பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன மூளைல குழம்பி போச்சா? அப்படின்னு சொல்லவும், சாவித்திரி உடனே, "என்னத்தாம்மா சொல்ற?" "ஆமாம்மா, அவரு ஒரு சோப்ப கையில வச்சுட்டு, இது யார் சோப்பு? யார் சோப்புன்னு கேட்டுட்டு இருக்காரு." உடனே சாவித்திரி யோசிச்சுட்டு, "ஏய், எனக்கு ஒரு சின்ன யோசனை. நீ வாயேன் மொதல்ல." "என்னம்மா? நான் சொல்றேன் வான்னு" சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஈஸ்வரிட்ட போறாங்க. ஈஸ்வரிட்ட போயிட்டு, "ஈஸ்வரி, தமிழ் காலைல எத்தன மணிக்கு சோப்பு வலிக்கு கீழ விழுந்தா ஞாபகம் இருக்கா?" இருக்கு அத்தாச்சி." "எத்தன மணிக்கு?" "ஒரு 8, 8:15 இருக்கும் அந்த மணிக்கு." "ஓ! அவ கத்துறது உங்களுக்கு கேட்டுச்சா இங்க?" "ம். கேட்டுச்சு அத்தாச்சி." "ஏன்?" "இல்ல மதனி, அவ கத்துனது எங்களுக்கே கேட்கலன்னு சொன்னேன்ல. உனக்கு மட்டும் கேட்டா கேட்டுருக்கு. சேது இப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டானாம்." "என்னது? கண்டுபிடிச்சுட்டானா? என்ன கண்டுபிடிச்சுட்டானா?" "அது ஒண்ணும் இல்ல மதனி. தமிழ்செல்வி யூஸ் பண்ற சோப்பும் இல்லையாம். சேது யூஸ் பண்ற சோப்பும் இல்லையாம். பாத்ரூம்ல 3வதா ஒரு சோப்பு கடந்திருக்கு கீழ. அதுல கால வச்சு தான் தமிழ் வழுக்கி விழுந்ததா சேது கண்டுபிடிச்சுட்டான். அந்த சோப்பு யாருதுன்னு கூட இப்ப தேடிட்டு இருக்கானாம். அநேகமா தமிழ்செல்வி தானா வழுக்கி விழல. யாரோ தமிழ்செல்விய வழுக்கி விழ வச்சிருக்காங்க அப்படிங்கிறது சேது இப்ப கண்டுபிடிச்சுட்டான். அதான் கொலை வெறியோட அது யாரா இருக்கும்னு சொல்லி தேடி அலைஞ்சுட்டு இருக்கானாம். அதுதான் மதனி, உங்களுக்கு எதுவும் அந்த நேரத்துல யாராவது வந்தாங்களா? போனாங்களான்னு தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன்." அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி மூஞ்சி மாறுது. அத வச்சு சாவித்திரி கண்டுபிடிச்சுறாங்க. இது ஈஸ்வரி வேல தான்னு சொல்லிட்டு. "மதனி, நீங்க எதுவும் அத்தாச்சி என்ன சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்?" "மதனி, நீங்க தான் பண்ணீங்கன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு மதனி. ஏன்னா, தமிழ்ச்செல்வி காலைல கத்துனது எனக்கே கேட்கல. உங்களுக்கு கேட்டுருக்கு. டைம் கரெக்ட்டா சொல்றீங்க. உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியலையா? அது நீங்க தான் பண்ணியிருக்கீங்கன்னு. இங்க பாருங்க மதனி, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா தமிழ்ச்செல்வி நமக்கு ஒரு பொதுவான எதிரி. அவள இந்த வீட்ட விட்டு தொரத்தணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்களும் நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க ஒரு அனுசரிச்சு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி தமிழ்ச்செல்விய வீட்ட விட்டு தொரத்தலாம் மதனி. நான் சொல்றத கேளுங்க." "இல்ல அத்தாச்சி, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. மதனி, திரும்ப திரும்ப ஏன் என்ட்ட பொய் சொல்றீங்க? நீங்க சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் மதனி மறைக்கிறீங்க என்ட்ட?" "ஆமா அத்தாச்சி, நான் தான் பண்ணேன். அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்ட விட்டு போனா தான் நான் அந்த வீட்டுக்கு வர முடியும். அதுக்காக தான் அப்படி பண்ணேன்." "அத சொல்லுங்க மதனி. இப்ப என்ன? தமிழ்ச்செல்விய இந்த வீட்ட விட்டு விரட்டணும். அதுக்கு அந்த கருப்பத்த கலைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதானே? விடுங்க மதனி. இந்த முறை மிஸ் ஆயிட்டா. அடுத்த முறை நீங்களும் நானும் சேர்ந்தே பிளான் பண்ணுவோம். கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்வி கருப்பத்த கலைப்போம். வீட்ட விட்டு தொரத்துவோம்." அப்படின்னு ஈஸ்வரியும் சாவித்திரி 2 பேரும் கூட்டணி சேர்றாங்க. இங்க ஒரு பக்கம் இந்த சோப்பால தமிழ்ச்செல்வியும் சேதுவும் இப்போ 2 பேரும் ஒருத்தவங்களா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. கண்டிப்பா சேது இந்த முறை தமிழ்ச்செல்விய நல்லாவே புரிஞ்சுக்க போறாரு. தமிழ்ச்செல்வி சேதுக்கு இடையில இருக்கிற லவ் ஆனது இப்போ அதிகமா தான் ஆகப்போது. இதுக்கிடையில இந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்து எப்படிலாம் தமிழ்ச்செல்வி கர்ப்பத்த கலைக்க திட்டம் போட போறாங்க. அதுல என்ன மாதிரியான திருப்பங்கள், மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.